தங்கமே, மற்றவங்களுக்காக வாழ்கிறோம், ஏன் நம்மளுக்காக கொஞ்ச நாளைக்கு வாழணும். சரியா? எவ்வளவோ தடைகள் எல்லாம் சந்திச்சிட்டோம். இந்த தடையெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சரியா? பணங்காசு இருந்தால் தான் உன்னை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒருத்தர் மனசை புரிஞ்சாவே எதையுமே சாதிக்கலாம். பணங்காசு தான் மதிக்கணும்னு கிடையாது. நல்ல மனசை மதிச்சிங்கன்னா எதையுமே சாதிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் நீங்கள் சாதிக்கலாம். அந்த மாதிரி யாரையுமே நம்பக்கூடாது. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சிங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும், மாமன் மச்சான் பெற்றவங்க யாரையுமே நம்ம இந்த காலத்தில் நம்பக்கூடாது. அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில பேர்த்த நான் சொல்கிறேன். சில பேர் அப்படி இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் எப்படியோ வாழணும்னு நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன வீடியோ தான். நாம் இப்படித்தான் வாழணும். சரியா? மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படித்தான் வாழணும். எப்படி வேணாலும் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. காசுக்காக எதையும் செய்யாதீங்க. பாசத்துக்காக ஒன்று செய்யுங்க. அதுதான் நல்லது. அதேமாரி ஒரு பையனும் பிள்ளையும் விரும்புனீங்கன்னா பெற்றவங்கக்கிட்ட சொல்லி பழகுங்க. அதுதான் நல்லது. இந்த வரதட்சணை கேட்குறதையெல்லாம் விட்டுருங்க. ஏன் பொட்டை பிள்ளைங்க பெற்றவங்க என்ன உங்களுக்கு கீரையா கிள்ளி கொடுக்கறதுக்கு? ஆம்பளை பசங்கள்லாம் அவ்வளோ விவரத்தில் இருக்கிறீங்க. சுத்தமாக இதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பெத்தொன்னி வளர்த்தி ஆளாக்கி வாலியம் பண்ணி கடிக்காத எறும்பு கடிக்காமல் காப்பாற்றி உங்களுக்கு உடனே வந்தண்ணி கொடுத்துருவாங்களா? நீங்கள் வரதட்சணை கேட்பீங்க, அதை கொடுக்கலின்னா கொஞ்சமாக போட்டால் அதையும் அந்த பிள்ளை கொடுமைப்படுத்துவீங்க, கொல்லுவீங்க. அதுக்கு தான் பிள்ளை பெற்று வச்சுருக்குறாங்களா உங்களுக்கு? சரியா? இந்த எண்ணமெல்லாம் விட்டுருவீங்க. ஆம்பளை பசங்களை பெற்றவங்க கரெக்டாக பேசி பழங்க. என்ன பெரிய பிகில் பண்ணுறாங்கிறீங்க நீங்கள் முதல்ல பையனை பெற்றவங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. சரியா? அவ்வளோதான். பள்ளியின் பெயர் கலந்தையையும் போராட்டக்காரர்கள் உடை தெரிந்தனர். பணியில் இருந்த ஆசிரியர்கள், பள்ளி முதல்வர் ஆகியோரையும் அந்த கும்பல் பாதுகாப்பு உயிரிழப்புக்கு காரணம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இனி வருவது செய்தி புள்ளிகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். மாநிலங்களவை செயலாளர் திரு பி சி மோடியிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்த போது பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உடனிருந்தனர். வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்றம் வந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி, அம்பேத்கர் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற